செம்மையா இருக்குங்க. மேகம் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா மேல போயிட்டு இருக்கு. பார்த்து நடந்து வாங்க. அதோ அந்த இடத்துல பாருங்க மேகம் போறது எப்படி தெரியுது. யூடியூப் சேனல். சன்ரைஸ் காபி போட்டு குடிச்சு வெல்கம் பேக் டு ஹைபிரிட் வியூஸ். போட்டு விட்டுருவோம். எஸ் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா, எங்கச்சி இருக்கோம்? கொழுக்குமலையா? மூணாறு கொழுக்குமலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த நிலை நின்றுட்டு இருக்கு. சன்ரைஸ் இங்கே பாருங்க. ஸோ இதுதான் போகிற வழி. எல்லாமே வந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்கனால எங்கேயுமே போக முடியல நம்மளால. ஸோ இவங்களாம் நம்மளோட ரைடர்ஸ், நம்ம கூட வந்தவங்க. ஸோ நின்ன இடத்துல இருந்து இந்த வியூ பாயிண்ட் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஊற்றிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்த இடம். இங்கே பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆனதுனால பாருங்கள், இங்கிருந்து அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க மேலே. நம்ம கூட வந்தவங்க, விசிட் பண்ண வந்தவங்க. ஸோ இது வரையும் நடந்து மேலே அங்கேயே போயிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம விசிட் பண்ண வந்த ட்ரெக்கிங் ஜீப் இதெல்லாமே. இங்க பாருங்க, இங்க எல்லாமே பழைய மகேந்திரா ஜீப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மகேந்திரா ஜீப்புங்க. எல்லாம் பயங்கர கண்டிஷனாக வச்சுருக்காங்க. எல்லாமே 4x4, சான்ஸே இல்லை. அங்கங்கே நிறுத்துறதுனால அந்தந்த சந்துக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம வந்துட்டு இருக்க ரோடே கிடையாது. ஆஃப் ரோடிங் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனா இப்பதான் இப்படி ஒரு ஆஃப் ரோடிங் போயிட்டு இருக்கேன். இது ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, ஆஃப் போட்டு தான். ஐயோ, அதனால இப்படிதாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வெயிட் அப்பா வண்டி நின்றுச்சு. மூணாறு வந்தால் இந்த மாதிரி நிலைமையில தான் மேலே வந்து சேரணும். தயவு செஞ்சு வந்துடாதீங்க இந்த சைடு. அதுவும் மெயினாக இல்லைனாலும் வந்துடாதீங்க. சன்ரைஸ் பார்க்குறேன்ட்டு ஏதாவது வந்தீங்க இந்த சைடு, இதுதான் நிலைமை உங்களுக்கு. இந்த ரோட்டை பார்த்துங்க. இங்கே பாருங்க, ரூம்லயே சன்ரைஸ் காபி போட்டு குடிச்சு இல்ல ஜி, அப்படியே இதுலயே வந்துடும். இப்படி ஒரு சன்ரைஸை பார்த்துருக்க மாட்டாங்க. ரோடுங்க, அதான் நான் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ரோடே கிடையாது. அங்க மேல வரும்போது அதை கட்டி நம்ம கிளம்பிட்டோம். இப்படி ஒரு நிலைமையில நாங்க போயிட்டு இருக்கோம். பாருங்க, இப்படி ஒரு இடத்துல தான் இங்க வந்தோம். ஐயோ முடியல சத்தியமோ சாமி, எவ்வளவு கொலன்னு இருக்குது. எங்க நம்மளுக்கு பின்னாடி இந்த ஜீப்பை காணோம். எவ்வளோ கம்பிச்சுனே நினைச்சேன். இருங்க, பின்னாடி ஒரு ஜீப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வந்து கேமரா ஆடுறது இல்லைங்க. இப்படிதான் ரோடு இருக்கு. இந்த ரோடு என்னது வர்ற வேகத்துல வந்து பின்னாடி நேரம் போயிட மாட்டுது. ஆமா, அட்வென்ச்சர் பேரே மறந்துடலான்னு வண்டியில பின்னாடி ஒட்டி போய் கிழிச்சிடுறேன். பாத்தீங்கன்னா திரும்பி நின்று ரேஸ்ல தாங்க எடுத்து. அதாவது யாராவது ஆஃப் ரோடிங் ரைடு போகணும், பயங்கரமான ஒரு ட்ரிப்பு லெவல் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பாருங்க, மூணாறு சைடு சத்தியமா லடாக்லாம் தோத்துரும். அந்த அளவுக்கு ஒரு ஆஃப் ரோடிங். இங்கே பாருங்க, இந்த ஜீப்பால மட்டும்தான் இங்கே ஏற முடியுது. அங்கே பார்த்தீங்களா அந்த ஜீப் எப்படி குளிச்சு போச்சுன்னு. ஸோ அதனால பைக்லலாம் வர முடியாதுங்க. இந்த மாதிரி ஜீப்பில் உட்காந்துட்டு தான் வரலாம். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். சன்ரைஸ் பார்க்கறதுக்கு போனோம்.
கடைசியாக சன்செட் பார்க்க தான் போக மாட்டேது, போய் ரீச் ஆக மாட்டேது. ஒரு வழியாக வந்து நம்ம மினி லடாக்கில் வந்து இறங்கிட்டேங்க. இது லடாக்னு சொல்லலாம்ல, லடாக்கே வந்து இதை விட லடாக்கை விட இது மோசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து ஆஃப் ரோடிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஆஃப் மட்டும் தான் இருக்குது, ரோடே கிடையாது. ஃபுல்லாக நம்ம இந்த மகேந்திரா தாரில் மட்டும்தான் வர முடியும். அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ரோடுங்க. இது வரைக்கும் லைஃப்பில் இப்படி ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம மேலே வந்து ரீச் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மேலே வர்றதுக்கு. ஸோ அதனால் அதாவது ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்ஸில் வண்டி ஓட்டினா எப்படி இருக்குமோ காரை அப்படி இருந்துச்சு. அதாவது நடந்து மூச்சு வாங்கவும், நம்மளுக்கு வந்து காரில் வரும்போதே மூச்சு வாங்கிடுச்சு. இந்த வெஹிக்கிள் இதில் மட்டும்தான் நம்மளால் இங்கே மேலே வந்து ரீச் ஆக முடியும். வேறு வந்து பைக்கோ இல்லை எதுவுமே வந்து வர்றதுக்கு இடமே கிடையாது. ஆனால் மகேந்திராவோட இந்த ஜீப் வந்து இந்தளவுக்கு வந்து மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க தெரியும். அப்படியே வீலிங்லாம் பண்ணுறாங்க இந்த ஜீப்பில். ஸோ அந்தளவுக்கு அதோட புல்லிங் பவர் இருக்குது. எல்லாமே 4 வீல் டிரைவ் இருந்தால் மட்டும்தான் மேலே ஏறும். ஸோ இங்கே நிறைய இடத்துல ஜீப் மாட்டுது. பட் ஆனால் அவங்க சாலிடாக அசால்ட்டாக அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நடந்து மேலே டாப்புக்கு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே மலைக்கு மேலே இருக்கும், இதுக்கு மேலே ஜீப்பில் மேலே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. யூடியூப் சேனல் எல்லாரும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் மூணாரோட டாப். இதை வந்து நின்று பார்க்கும்போது மூணார் தெரியாது, ஏன்னா ஃபுல்லாகவே மேகத்துக்கு மேலே இருக்கும். நம்ம இங்கே பாருங்கள் மேகம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இன்னும் நேரமாக வந்துருந்தா இன்னும் கிளியராக இருந்திருக்குல்ல. ஃப்ளைட்டில் போகும்போது இந்த வியூலாம் பார்த்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மேகத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக க்ளவுட்ஸுங்க. इसको खींचना भैया एक बार। किसको मिल रहा கீழே ஜூம் பண்ணி பார்க்கலாம். அங்கே ஏதோ கோயில் இருக்கு. இந்த அளவுல கீழே போதுங்க. மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். இன்னும் மேலே அங்கே போகலாம். அங்கதான் அந்த பார்த்து நடந்து வாங்க. அந்த இடத்துல பாருங்க மேகம் போறது எப்படி தெரியுது. ஜி பார்த்து சைடில் பார்த்து சரிச்சு விட்டுச்சுன்னா அவ்வளோதான், கீழே வந்துடுவீங்க ஃப்ரீயாகவே. நம்மால் கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. என்னங்க ஃபுல் ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டீங்களா? வியூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் மேலே போனால் தான் இந்த வியூ பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம மூணார்லேருந்து பார்த்தாவே நம்மளால் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு வந்து ஐஃபோன் வச்சுட்டு சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, மேலே போய் மீதி எடுப்போம். இங்கே பாருங்கள், அதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு ஒரு இடங்க இது. செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது, சான்ஸே இல்லை. இன்னும் பயங்கர சேஃபாக இருக்கணும், ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினாவே கீழே விழுந்துடும். பயங்கரமான ஒரு இது. இப்போ
இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நம்ம கீழே வருவோம். மேலே வர்றது தெரியுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது இங்கே பாருங்க. செம்மையாக இருக்குங்க. மேகம் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டுருக்கு. இது வந்து ஆனால் எடிட்டிங்கில் வச்சு தான் நினச்சிப்பாங்க வியூவர்ஸ், அது சத்தியமாக உண்மை கிடையாது. இங்கே பாருங்கள், நான் வந்து லைவாக காமிக்கிறேன். இது வந்து நான் பேசுகிற வாய்ஸோட சிங்க் ஆகிற மாதிரி, அதுக்காக தான் நான் அப்படியே பேசிகிட்டே உங்ககிட்ட காமிக்கிறீங்க பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்ன வரும்போது நம்ம சில்னஸ் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதனால் நீங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த உல்லன் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம் இங்கேருந்து. ஒரு மணாலியில் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏங்க நம்மளே பனியில் மறைஞ்சிட்டேங்க, மேகத்தில் மறைஞ்சிட்டோம். வாங்க மேலே போகலாம். வீடியோ எடுத்துட்டு நான் மேலே போயிட போகிறேன். வீடியோ எடுத்துட்டு நீங்கள் மேலே போயிடுங்க. வியூ பண்ணுங்க, இது ஒரு வியூ பாயிண்ட். பிகாஸ் இங்கே பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு பெரிய மலைங்க. நம்ம ஊரில் இருக்கிறத விட அது பெரிய மலையாக இருக்குது, சான்ஸே இல்லை. எக்கடாயிட்டு தான் இருக்குது, செம்மையாக இருக்குங்களா. அதாவது இந்த மாதிரியான வியூஸ்லாம் நம்ம வந்து இனிமேல் நம்ம ஹைப்ரிட் வியூஸ் சேனலில் கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஸோ மோட்டோ விலாகிங், ட்ரிப்பிங், ட்ராவலிங், ரைடிங் எல்லாமேங்க, A to Z விலாக்ஸை பற்றி எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும்.